விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமாவை கூட்டின்னு வந்து வெண்ணிலா வந்து வெளியே போகிறதுக்காக வற்புறுத்துறாரு. வெண்ணிலா முதல்ல வந்து மறுக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க மாமா அட்வைஸ் பண்ணி எல்லாருமே அட்வைஸ் பண்ணி வெண்ணிலா வந்து வெளியேற்றுறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து விட்டு பிரியாத வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இந்த மாதிரி பண்ணுவாருன்னு விஜய் எதிர்பார்க்கவே பார்க்கல, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆயிருக்காங்க. வெண்ணிலாவை எப்படியாவது வந்து காவேரிக்கு எதிராக திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு பசுபதி. உடனே பசுபதி ராகினி வந்து அவங்க 2 பேரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே வந்து அவங்க மாமா மனசை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பசுபதி ஒரு ஐடியா பண்ணுறாரு. அதன்படி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அவருக்கு நிறைய சொத்து இருக்குது விஜய்க்கு. விஜயோட சொத்து எல்லாமே வெண்ணிலா கல்யாணம் பண்ணிக்கிட்டா வெண்ணிலாவுக்கு தான் வந்து சேரும். அந்த காவேரி எதுக்கு, அவள் வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் எப்படியாவது இதுக்கு சம்மதிச்சிங்கன்னா வெண்ணிலாவை விஜய் கூட சேர்த்து வைக்கலாம். வெண்ணிலாவோட ஆசையும் நிறைவேறும். அதே டைமில் உங்களுக்கும் நிறைய பணம் காசு சொத்தெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நான் லட்சமாக தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆசை காட்டினோன்னா அவரும் வந்து சரின்னு சொல்லிடுறாரு. இதனால் வெண்ணிலா ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. எனக்கு தெரியாது என்ன நடந்தாலும் சரி, விஜய் எனக்கு வேணும். விஜய்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். விஜய் என்னை விட்டுட்டு போகவே முடியாது. விஜய்க்கு நான் தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும். நாங்கள் சொல்கிறபடி நீ வந்து பண்ணு. அப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. அதன்படி வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வந்து இந்த மாதிரி மீடியாஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து கூப்பிட்டு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. விஜய் வந்து என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு. விஜய் என்னை லவ் பண்ணார். என்னை உயிருக்கு உயிராக நேசிச்சாரு. அது மட்டும் கிடையாது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உயிரை வச்சுக்கிட்டு எப்படிலாம் என்னை கவனிச்சிருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ராகினி எடுத்த எல்லா ஃபோட்டோஸையுமே வீடியோஸையும் காட்டுறாங்க. பார்த்தீங்கல்ல, இவங்க 2 பேரும் ஒன்றாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவு வீட்டில் வந்து அந்யோன்யமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு வந்து மீடியாஸ் எல்லாமே தப்பாக எழுதிடுறாங்க விஜய் பற்றி. பேட்டி கொடுத்து வெண்ணிலா வந்து இந்த மாதிரி தவறாக வந்து சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாதிரி விஜய் என்ன நம்ப வச்சு என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ப வச்சு என்னை ஏமாற்றி இப்போ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணார். அவங்கக்குள்ளே எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் என்னை ஏமாற்றிட்டாரு. என்னை ஏமாத்துறதுக்கு விஜய் பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறாங்க. அதையெல்லாம் வந்து விஜய் வந்து இங்கே வந்து கேட்குறாங்க. விஜய் ஃபேமிலி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கள் காவேரியோட ஃபேமிலியும் கேட்டு அதிர்ச்சி அடைய, பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வீட்டில் எடுத்து வச்சால இவ எப்படி வேணா பண்ணுறா பார்த்தியா, எப்படி பண்ணிட்டா பார்த்தியா, அந்த விஜய்க்கு இதெல்லாம் தேவைதான். இது வந்து காவேரி வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூடவே வந்து இருந்தார்ல, அதுக்கு தான் இதை வச்சா அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா காவேரி செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. காவேரி நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை. விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வேணும்னே இந்த வெண்ணிலா யார் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான். அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். வேணும்னே வந்து விஜய் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டிருக்காங்க. இதை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு. உனக்கு ஏண்டி, எப்படியாவது போட்டோம் அவன், உனக்கு எதுக்கு இந்த வேலை, அவன் பண்ண வேலைக்கு அவன் அனுபவிச்சுட்டு போகிறான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி நிறுத்துமா, சும்மா எதுக்கு எத்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க, விஜய்க்கு ஒன்றுனா நான் கேட்க தான் செய்வேன், ஏன்னா நான் ஒரு பொண்டாட்டி அப்படின்றாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி நீ இப்படி பேசுகிற, அம்மா கிட்ட நான் அப்படி தான்க்கா பேசுவேன், நானும் பேசுவேன் நினச்சா அம்மா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. அவர் என் வீட்டுக்காரில் அவர் கட்டின தாலி என் கழுத்தில் இல்லை, அவருக்கு ஏதாவது ஒன்று நான் பார்க்க வேணாக்கா, அப்படி விட்டு சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு ஒன்று. அப்படியே அதிர்ச்சியாக எல்லோரும் பார்க்குறாங்க. அவருக்கு ஒன்றுனா நான் கண்டிப்பாக தட்டி கேட்பேன். அவரும் நானும் பிரிஞ்சிருக்கலாம், அதுக்காக எங்கள் உறவு இல்லைன்னு ஆகிடாது, என்றைக்குமே அவர் தான் என் புருஷன் அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி அவங்க அம்மாவுக்கு செம்ம டென்ஷன். எனக்கு என்னடி சொன்னேன், எப்படி இப்படிலாம் சொல்லுவேன் இந்த வார்த்தையெல்லாம், அவன் வேணான்னு சொன்னேன், இப்போ வேறு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னோடனே, இங்கே பாருமா, நான் அவர் வந்து வேணான்லாம் சொல்லலை, அவரை விட்டு விலகி இருக்கேன், அது உனக்காக தான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் விலக மாட்டேன். இப்போது என் புருஷன் கஷ்டத்தில் இருக்காரு, அப்போ நான் அவர் கூட இருக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்றாங்க. பார்த்து காவேரி வந்து, நான் இருக்க உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த வெண்ணிலாவால் நம்ம வாழ்க்கை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.